My dear students, this is RSR Max. Simplification, basic max வந்து simplification of fractions ஒரு சின்ன டாபிக். I have given 5 sums. இது வந்து ஒவ்வொரு மெத்தடில் வரும். அதை we do one by one. First sum 8b square. இப்போ வந்து டேபிள் அடிக்கும்போது பிரிக்காமல் அடிச்சிடலாம். இது 8 வந்து 1 டைம், இங்கே வந்து 5 டைம், 5 8 are 40. அப்போ அடிச்சிடலாம். அதை 9 1 டைம், 27 3 டைம்ஸ். ஸோ இந்த இதில் வந்து 8 1 டைம், 40 5 டைம்ஸ் டேபிள் முடிஞ்சிட்டு. Then come to 9 1 time, 27 3 times. First ஒரு தடவை அடிச்சோடனே மீதி ஃபேக்டர் எழுதிருங்க, அப்புறம் அடிச்சுக்கலாம். ஈக்குவல் டு இங்கே பேலன்ஸ் வந்து பி ஸ்கொயர், இங்கே சி கியூப் டிவைடட் பை ஒரு 3 ஒரு சி ஸ்கொயர் இன்ட்டு 5 பி கியூப். இதுக்கு பேலன்ஸ் 8க்கும் 40க்கும் 5 டைம்ஸ் அடிச்சோம். 5 8 are 40. ஒரு நம்பர் மேலே அடித்தா ஒரு நம்பர் கீழே அடிக்கணும். அடுத்தது 9க்கும் 27க்கும் 3 டைம்ஸ், 3 9s are 27. ஒரு தடவை ஸ்ட்ரைக் முடிச்சோன்னே மீதி நம்பர் எடுத்து எழுதிங்க, அப்புறம் அடிச்சுக்கலாம். ஒரே ஸ்டெப் அடிச்சோன்னா குழப்பாக மாதிரி இருக்கும். மீதி பேலன்ஸ் வந்து 1 விட்டுரு பி ஸ்கொயர், இங்கே 1 விட்டு சி கியூப் பை 3 சி ஸ்கொயர் 5 பி கியூப். இப்போ இதெல்லாம் அடிக்கலாம் அப்படின்னா இந்த சி ஸ்கொயரில் 2 சியும் இங்கே அடிச்சிட்டோம்னா பேலன்ஸ் ஒரு சி இருக்கும். இங்கே பி ஸ்கொயரில் அடிச்சிட்டோம்னா இங்கே வந்து பி பாக்கி இருக்கும். இது வந்து எப்படி அப்படின்னா இந்த சொல்ல போகிறேன். இந்த பி ஸ்கொயர்னா பி இன்ட்டு பி, சி கியூப்னா சி இன்ட்டு சி பை 3 இன்ட்டு சி ஸ்கொயர்னா ஒரு சி இன்ட்டு சி, இங்கே 5 இன்ட்டு பி கியூப்னா பி இன்ட்டு பி. இதான் நம்ம அடிக்கணும். அதை இங்கே அடித்தா இங்கே போட்டு காமிக்கிறேன். ஒரு பிக்கு ஒரு பி, இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி அடிச்சாச்சு. பேலன்ஸ் ஒரு பி இருக்கா பார்த்துங்க. சியில் இங்கே ஒரு சி, இந்த இடத்துல ஒரு சி, இங்கே ஒரு சி அடித்தா அங்கே ஒரு சி, இங்கே ஒரு சி பேலன்ஸ் இருக்கும். இதுதான் இப்படி போட்டு அடிக்கிறதுலாம் அப்படி அடிச்சிருக்கேன். அப்போது இங்கே பேலன்ஸ் வந்து ஒரு சி டிவைடட் பை இங்கே கேன்சல் பண்ணது ஒரு நம்பரில் ஒரு சி மட்டும் தான் இருக்குது. இங்கே 3 5 2 மட்டும் தான் இருக்குது, ஒரு பி இருக்குது. இப்போ 3 5s are 15b, 3 5s are 15b. திஸ் இஸ் a simplified answer for this fraction. Now come to this. இது வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட் இருந்தால் எதாவது காமனாக எடுக்கலாமா, இல்லை எதாவது ஃபார்முலா அப்ளை பண்ணலாமான்னு பார்க்கலாம். இங்கே வந்து 2a + 6b இருக்குது. எந்த ஃபேக்டர் காமனாக இருக்குன்னா இந்த 2 காமனாக எடுத்துக்கலாம். இந்த 2 டேர்ம்லையும் இந்த ப்ராக்கெட்டில் 2 டேர்ம் இருக்குது. இங்கே 2 எடுத்துட்டோம்னா 2 இன்ட்டு இங்கே வந்து ஏ பாக்கி இருக்கும். இங்கே 2 போயிட்டுனா 3b பாக்கி இருக்கும். நீங்கள் அவசரத்துனா 2 போயிட்டா 4 போட்டுறாங்க. மல்டிபிள் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். 2 இன்ட்டு 2a 2 3s are 6 கரெக்டாக வந்துடும். நீங்கள் பாட்டுக்கு 2 எடுத்தாச்சு, பேலன்ஸ் 4னு போட்டிங்கன்னா சரியாக தப்பாக போடும். இப்போ 4 2 8னு வந்துடும். இதை டிவைட் பண்ணி ஆன்சர் போடணும், சப்ட்ராக்ட் பண்ணி போடக்கூடாது. இந்த 2 வந்து டிவைட் பண்ணிட்டு அந்த ஆன்சரை போடணும். கீழே வந்து 5c, இங்கே வந்து 15 வந்து 3 இன்ட்டு 5 ஒன்றா போட்டுங்க, சி ஸ்கொயர் டிவைட் பை இது அப்படியே வச்சிடலாம் a + 3b. இப்போ இந்த ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு. ஒரு 5க்கு ஒரு 5 கேன்சல் பண்ணுங்க பண்ணிட்டு மேலே பேலன்ஸ் செய்யுங்க 2. இங்கே வந்து ஒரு 3c ஸ்கொயர், 3 இன்ட்டு சி ஸ்கொயர் டிவைட் பை ஒரு சி மட்டும் பாக்கி இருக்குது. இப்போது ஒரு சி அடிச்சோம்னா ஒரு சி பேலன்ஸ். அப்போ ஒரு 2 3s are 6, 6c is the answer to this. Now on the third sum. இங்கேயும் 2 டேர்ம் ப்ளஸ் மைனஸில் இருக்குது, இங்கேயும் ப்ளஸில் இருக்குது. ஏதாவது காமனாக எடுக்க முடிஞ்சால் எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து 4 காமனாக எடுத்துடலாம். 4 இன்ட்டு எல் மைனஸ் இங்கே 4 போயிட்டுனா 2m வந்து 4m போட்டாங்க. 2m செக் பண்ணி பார்த்துங்க. 4 இன்ட்டு எல் 4l மைனஸ்க்கு மைனஸ் 4 2s are 8 வந்துடும். 8m டிவைட் பை இந்த 30 வந்து 5 இன்ட்டு 6 போட்டுக்கலாம், ஒரு n ஸ்கொயர் போட்டுருங்க. இந்த 6l அப்படியே இருக்கட்டும் டிவைட் பை l மைனஸ் 2m. இப்போ காமன் கேன்சல் பண்ணலாம். இந்த ப்ராக்கெட் காமன் கேன்சல் பண்ணியாச்சு. Now இந்த 6 கேன்சல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் செய்யுங்க. மேலே 4 ஒரு n டிவைடட் பை 5 n ஸ்கொயர் பாக்கி இருக்குது. இப்போ ஒரு n என்ன அடிச்சிடலாம், n எடுத்தா n பேலன்ஸ். அப்போ 4 டிவைடட் பை 5n, 5n கீழே போடணும், மட்டும் மேலே போடுறாங்க. இட்ஸ் த ஃபஸ்ட் ஆன்சர். தென் இங்கே இருக்குது. இதில் வந்து காமனாக டேர்ம் எடுத்தோம், 2 நம்பர் 4 எடுத்தோம், இங்கே 2 எடுத்தோம். இங்கே வந்து 2 வெவ்வேறு எழுத்தாக இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு என்ன ஃபார்முலா அப்ளை ஆகும்னா a square minus b square equal to a plus b into a minus b. அந்த ஃபார்முலா வரும். இந்த ஃபார்முலா வந்து இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அப்படி அப்ளை பண்ணோம்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா இதை வந்து இப்படி பிரித்து போட்டோம்னா t plus u இன்ட்டு t minus u இன்ட்டு இங்கே வந்து 36b cube டிவைட் பை இங்கே வந்து 27b இன்ட்டு t plus u இருக்கும். இப்போ காமன் இதை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து t plus u பண்ணிடலாம்.
இங்கே 9 டேபிள் அடிக்கலாம். 9 டேபிள் வந்து வச்சோம்னா 4 9s are 36, இங்கே 3 9s are 27. வச்சோம்னா ஒரு t மைனஸ் u பாக்கி ப்ராக்கெட்டில் போட்டு ஒரு 4 ஒரு v கியூப் டிவைடட் பை ஒரு 3 ஒரு v பாக்கி இருக்குது. இப்போ கேன்சல் பண்ணி v மட்டும் பண்ணலாம். பண்ணோம்னா t மைனஸ் u ஒரு vக்கு எது கிடச்சுன்னா v ஸ்கொயர் பாக்கி இருக்கும். அப்போ 4 v ஸ்கொயர் டிவைடட் பை 3. ஒரு ஃபார்மெட்டில் எழுதினோம்னா 4/3 t minus u into v square number. This answer to this. Now the last one is 15x plus 5y. Okay, இதை 5 காமனாக எடுத்துடலாம். 5 எடுத்தோம்னா 3x plus y into 32x square divided by 20x cube into 3x plus y. இந்த ப்ராக்கெட்டை காமனாக அடிச்சிடலாம். Now அப்புறம் வந்து இந்த 5க்கும் 20க்கும் 4 டைம்ஸ் அடிச்சிடலாம். அப்போ 32x ஸ்கொயர் டிவைடட் பை 4x கியூப் பாக்கி இருக்கு. இந்த 4க்கும் 32க்கும் 8 டைம்ஸ் அடிச்சிடலாம். இப்போ 8x ஸ்கொயர் டிவைடட் பை x கியூப் பாக்கி இருக்கு. இந்த x கியூப் x ஸ்கொயர் அப்புறம் ஒரு x பேலன்ஸ் டினாமினேட்டரில். அப்போ therefore 8/x இஸ் த ஆன்சர். இதுபோல் இது டேரெக்டாக சிம்பிளிஃபிகேஷன். இது ப்ராக்கெட்டில் காமனாக எடுத்துருக்கோம். இங்கே வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது. இதெல்லாம் பேசிக்கான விஷயம். இதெல்லாம் தர பண்ணிட்டீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியில் உள்ள சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அந்த சாப்டர்லாம் அந்த ஃபார்முலா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ட்ரை மோர் சம்ஸ். ஜஸ்ட் கமெண்ட் ஆன் திஸ். சப்ஸ்கிரைப் RSR Max. தேங்க்யூ.